இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கின்றார். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. திருப்பாடல் 107:20 சொல்லப்பட்ட வசனம் இது. தினந்தோறும் வாசிக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கை நிலைமை நிச்சயமாக மாறப்போகின்றது. இந்த வசனத்தின் அதே மாதிரி தான், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கின்றார். இன்றைய நாளில் ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை மாற்றிட்டு இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் சுமைகள் இருக்கலாம், நோய் நொடியில் அவஸ்தைப்பட்டு இருக்கலாம். அந்த ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது அப்பான்னு சொல்லி தினம் ஜெபியுங்கள். முழு மனசோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். மகளே மகனே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இன்றைய நாளில் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் நீர் வாக்கு பண்ணி உள்ளபடியே இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருள செய்யுங்கன்னு சொல்லி ஜெபியுங்கள். விசுவாசம் உண்மையுள்ளதாக இருந்தால் போதுங்க, வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகின்றது. இன்னைக்கு எதை பார்த்தாலும் டென்ஷன் ஆகுறோம்ல, ஏகப்பட்ட ப்ரெஷர் ஆகுதுங்க, நிம்மதியாக இருக்க முடியலங்க, மனசும் சரியில்லை. சரி ஓகே, இங்கே தான் இப்படி இருக்குன்னு சொல்லி வெளியில் எங்கேயாச்சும் போகலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பிரச்சனை. இப்படி எங்கே பார்த்தாலும் பிரச்சனையின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிறதுல. ஸோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ வழிகள் வந்தாலும் சரி, என்ன பண்ணோம்? ஓகே பார்த்துக்கலாம், இப்போல்லாம் நான் பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போனோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்மளால் முடியல, ஐயோ தலை வலிக்குது, பாரமாக இருக்குது, இவங்க வேற போட்டு நச்சுன்னு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நோயின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி நமக்குள்ளே மைண்டில் வந்துருச்சுனாலே போதுங்க, அவ்வளோதான். உடல் வலி வந்துடும், தலைவலி வந்துடும், நம்ம டென்ஷன் ஆகிடுவோம், ரத்த கொதிப்பு, அவ்வளோதான். இப்படி ஊர்பட்ட வியாதிகள் உருவாகிடும்ல. ஸோ அமைதிக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். நம்ம மேலே தப்பாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறது இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மன்னிச்சிருங்க, சாரிங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு சில பேர்லாம் மன்னிக்க மாட்டோம். எதுக்கு? நீ பெரியவனா நான் பெரியவனு என்ன பண்ணுவோம்? ஏட்டிக்கு போட்டி நம்ம நிற்போம்ல. ஸோ இங்கே பெரியவன் சின்னவன் அப்படின்னு கிடையாதுங்க, எல்லாருமே ஒன்று தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளாம் மனிதர்கள், விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே இல்லைல்ல. அவங்க தான் விட்டு கொடு, நம்ம விட்டு கொடுக்கலாம்ல. கண்டிப்பாக விட்டு கொடுங்க, அமைதியாகவே போயிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நமக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. கத்துற வாய் கத்திக்கிட்டே இருக்கும், நம்ம அமைதியாக கடந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த வாய் அடங்கிடும். ஆமாவா இல்லையோ? ஸோ அதெல்லாம் இவங்க கத்துறாங்க, இவங்க திட்டுறாங்க, இவங்க இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ரிப்பீட்டடாக நீங்கள் அதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனைகள் முடியவே முடியாதுங்க. புல் ஸ்டாப்பே வைக்க முடியாது, போய்கிட்டே இருக்கும். ஸோ புல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லதாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அழகான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். ஸோ அதனால் கலங்காதீங்க, ஒவ்வொரு நாள் ஜெபியுங்கள். முழு மனசோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் சரி, நமக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும்ல. நம்ம முதல் படி ஏறத்துக்கே ரொம்ப தடுமாறுறோம், இறங்கிடுறோம், ஸ்டாண்டர்டாக நிற்க முடியலല്ലോ, நிலச்சி நிற்க முடியல, ஏறி போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு சர்வல், திடீர்னு ஒரு பிரேக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வாழ்க்கையில் பல சங்கடங்கள், பல மேடு பள்ளங்கள்லாம் வருங்க. அதையெல்லாம் கடந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பஞ்சு மெத்தையில் கூட நம்ம நடக்கலாங்க. ஆனால் நம்ம இப்போ எங்கே நடந்துட்டுருக்கோம் அப்படின்னா, போகிற பாதையில் கரடு முரடான பாதைகள், முள்வெளிகள், பாட்டில்லாம் உடஞ்சி கிடக்கு. ஸோ அந்த பாதையை நம்ம கடந்து போகணும் அப்படின்னு என்ன பண்ணோம்? போய் தான் ஆகணும், பார்த்துக்கலாம்டா என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கடந்து வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகான பஞ்சு மெத்தை, பூ மெத்தில் கூட நம்ம நடக்கலாம். ஸோ கஷ்டங்களை பார்த்து பயந்து ஓடாதீங்க. கஷ்டத்தை தாண்டி நம்ம வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முழு மனசோட என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கடந்து போங்க. வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம். சின்ன வலி, சின்ன பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதீங்க, பார்த்துக்கலான்னு சொல்லி கடந்து போங்க. வாழ்க்கையில் சிறப்பான ஒரு இடம் நம்ம இயேசப்பா நமக்கு வச்சுருக்காருங்க. சோர்ந்து போகாதீங்க, மனம் உடஞ்சிடாதீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் மற்றவங்க செய்யுங்க, இருக்கிறத கொடுத்து ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். என்னங்க எடுத்துகிட்டு போகும்போது ஒன்றுமே இல்லைல்ல, இருக்கிறத கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அந்த மனுஷன் தங்கமான மனுஷங்க, அந்த அம்மா தங்கமான அம்மா
தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த ஊர் உலகம் சொல்லுமோ என்னன்னு தெரியல. நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயம் தாங்க நாளைக்கு நமக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீ நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. தகப்பனே, மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த உம்முடைய வார்த்தையை அனுப்பியதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உம்மை அதிகமாக அறிந்து கொள்வதும் உம்மையே முழு மனதுடன் நம்பவும் உம்முடைய வசனத்தை இடைவிடாமல் தியானிப்பதுமே எங்களுடைய விருப்பம் ராஜா. ஆனாலும் உதவாத காரியங்களை நோக்கி அடிக்கடி எங்கள் மனம் செல்கின்றது ஆண்டவரே. அதிலிருந்து விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை, விருப்பங்களை, எண்ணங்களை, உணர்வுகளை உம்முடைய வசனத்திற்கு நேராக திருப்புங்க ராஜா. சங்கீதக்காரன் கூறியபடியே மானையே பாராதபடி எங்கள் கண்களை நீர் விலக்கி உம்முடைய பாதைகளை நடத்துங்க தகப்பனே. எங்கள் மனதை உயிர்ப்பித்து உம்முடைய விலையேற பெற்ற வசனத்தின் மூலம் ஜீவனை தாரும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் மறைந்திருக்கும் புதையல்களை நாங்கள் கண்டு உம்முடைய மகிமையினால் நிரம்பும்படி எங்கள் கண்களை திறந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவீர் என்று அறிந்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க. உங்கள் கரங்கள் தொட்டது நோயெல்லாம் அகன்று போக வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளை ஆசிரியங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.